காட்டுற மரியாதையா? இல்லப்பா, அது வந்துப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பா உனக்கா? நீ எவனா பத்து பிள்ளையர் தான் ஒண்ணு மன்னிப்பேன். நான் பெத்த பொண்ணுமா இப்படியாமா படிக்கிற வயசுல காதல் பண்ணி கொடுப்ப? அது ஒரு குடிகார நாய் கூட அயோக்கிய பயமாவன். அப்போ நல்லவன் அந்த பிரச்சனை இல்லையா? யாரா நீ? நான் என் பொண்ணை கண்டிக்கிறேன்டா. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறத பத்தியே தெரியல நான் யாருன்னு? நான் தான் உங்க பொண்ணோட காதலன். ஷோ பாருமா, பெத்த அப்ப முன்னாடி ஒரு பொண்ணோட காதல்னு சொல்றான். இதை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு பாத்தியா? உன்னை பெற்றதுக்கு அந்த பிறவி கடன் நான் அடைஞ்சிட்டேமா. பிறவி கடன் அடைஞ்சிட்டேன். அப்பா அப்பான்னு கூப்பிடாத, கையெடு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? விமல் ரொம்ப நல்ல பையன்பா. அவனுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்கறியா? நீ அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறியா? இந்த பாரு, அவனை மறந்துட்டு இதே இடத்துல அவன் நினைப்ப குளிதோண்டி புதைச்சிட்டு வீட்டுக்கு வரதான் வா, இல்ல எக்கடான்னு கட்டி போ. அப்போ அவ்வளவுதானா? சரி, இந்த பொண்ணு வயசு படத்துல அப்படித்தானே இருக்கும். நம்ம லவ் பண்றது உண்மைதானே, எப்படி நல்லா வந்து தானே தீரணும். என்ன காலையிலே கோயிலுக்கு வர சொல்லிட்டு நீ இவ்வளவு லேட்டா வர? விமல், இப்போ நிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ண போறாரா? நான் ரெடியா தானே இருக்கேன். நீ ரெடியா தான் இருக்க, ஆனா எங்க அப்பா வேற மாப்பிள்ளையில பாக்குறாரு. வேற மாப்பிள்ளைய பாக்குறாரா? உங்க அப்பாவுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றது தெரியுங்களா? வேற எதுக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறாரு? எல்லாம் உன் பொறுப்பு இல்லாத நடவடிக்கைனாலதான். ஒரு பொண்ணு நம்மளை விரும்புறாரு, அவளுக்காக நம்ம நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் அவங்க அப்பா கிட்ட எப்போ உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்டா பரவாயில்ல, ஆனா நீ இப்படி உதாரித்தனமா நடந்துக்கிறியே. இங்க வாரு சந்தியா, நான் நல்லா தானே இருக்கேன். நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்றேன், அது போதாதா? நல்லா தான் லவ் பண்றோம், ஆனா காதலுக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண போற? காதலுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியத்தான் செய்யும். அதான் என் செல்லம்மா நீ இருக்கிறிய, அது போதாதா? எனக்கு இருப்பல்ல. நான் இருப்பேன், ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு தான் புருஷன் கையால சாப்பிடணும்னு தானே ஆசைப்படுவா. இல்ல சந்தியா, நான் இப்படிலாம் பேசுறத வச்சு நீ என்ன எதுவும் தப்பா எதுவும் நினைச்சிடாத. ஏன் ஏன் விமல், எதுக்காக அப்படி சொல்ற? ஏன்னா நான் அந்த நிலைமைக்கு இருக்க காரணமே நீதான். நீ பண்ண லவ் தான். நீ நம்ம முத லவ் பண்ணும்போது நீ என்ன சொல்லிருக்க ஞாபகம் இருக்கா? நீங்க படிச்சாலும் சரி, படிக்காம போனாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, வேலை பார்க்காம போனாலும் சரி, நான் உங்களை வச்சு காப்பாத்தேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நீ முதல்ல சொல்லும்போது நம்பல, அதுக்கப்புறம் நீ ஒவ்வொன்றா எனக்கு பண்ணும்போது ஃபுல்லாவே உன் மேல தனியாவே ஒரு அளவுடந்த பாசம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கண்ணை மூடலாம் நீ தான் வர, கண்ணை திறந்தாலும் நீ தான் வர. சரி, கண்ணாடி முன்னாடி முகம் பார்க்க போனாலும் நீ தான் இருக்க, கனவுலையும் நீ தான் இருக்க, நினைவுலையும் நீ தான் இருக்க. சரி, எதுனாலும் என் சந்தியா பார்த்துக்கிடுவா அப்படிங்கிறதே போயிடுச்சு. பிறகு எப்படி நான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு போவேன்? என் படிப்பை நான் எப்படி பார்ப்பேன் சந்தியா? என் லைஃப் அப்படியே சந்தியா சந்தியான்னு போயிட்டே இருக்கு. என்ன விமல் சொல்ற? கடைசியில நம்ம காதல் தான், நான் சொன்ன வார்த்தை தான் உன் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்துச்சுன்னா இந்த சந்தியா, நான் சொல்றேன், நீ மாறணும். நீ மாறினா மட்டும்தான் நம்ம காதல் ஜெயிக்கும். நல்லா இருக்குடி உங்க நியாயம். உங்களை லவ் பண்ணும் போது மட்டும் நீங்க காலேஜை கட்டடிச்சுட்டு இத்தனை மணிக்கு அங்க வாங்க, இத்தனை மணிக்கு இங்க வாங்க, ஸ்கூலை கட்டடிச்சு இங்க வாங்க, நான் இங்க வரேன்னு சொல்லுவீங்க. ஆனா கல்யாணம்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு ஒரு படிச்ச மாப்பிள்ளை வேணும், இல்ல ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், இல்லைன்னா சொந்த வீடு வேணும், நல்ல வேலை இருக்கணும். அப்படித்தானே நீ சொல்ல வர? அப்படி நான் சொல்லவே இல்லையே. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. இந்த சின்ன விஷயம் கூட எனக்கு தெரியாமையா இருக்கும். இங்க பாரு விமல், உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கம். முதல்ல நீ தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டு. நல்ல பையன்தான், கூலி வேலை செஞ்சா கூட குடிக்காதவனா இருக்கான்ற
அந்த நல்ல பேர் மட்டும் எனக்கு போதும் இந்த சந்தியா வாழ்றதுக்கு. நல்லா இருக்கு உங்க டெக்னாலஜி. நான் வாழ்ந்தாலும் உங்களால தான், நாங்க செத்தாலும் உங்களால தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஏன் விமல், கனவுலையும் நீதான் நனவுலையும் நீதான் சந்தியான்னு சொன்ன. இந்த சந்தியாவுக்காக இத கூட பண்ண மாட்டியா? நான் இப்ப என்ன சொல்றேன், நீ திருந்தி வான்னு தானே சொல்றேன். எனக்காக நீ இத கூட செய்ய மாட்டியா? இங்க பாரு, என்னோட நம்பிக்கை இது மட்டும்தான். நான் இதை உன் கையில கட்டுறேன். இதனாலயாவது நீ மாறுவன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். இந்தா விமல், இதை ஏத்துக்கோ. என்ன அவட்ல போயிட்டே இருக்கா? நாளைக்கு சரக்கடிக்க வர காசு இல்ல. ஏய் லூஸ், ஏ எருமை மாடு, ஏய் காசு போட்டு விடுறீ. ஏடி என்னை